இது சீன் போடுற பொண்ணு தான். அது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது. அசிங்கமா பேசிடுவாங்க நம்மள. கெட்ட வார்த்தைலாம் நம்மள பேசியிருக்காங்க. சாரி முந்தானியை புடிச்சுலாம் இழுத்துருக்காங்க. உனக்கு என்ன அவ்வளோ திமிரு, அந்த செல்ஃபிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு நீ மீடியாக்கே வந்திருக்க கூடாது. நான் பார்த்த நிறைய டிவோர்ஸ் கேஸ் யாரோடதுல இருந்து இருக்கும்னா மீடியா ஃபேமிலியில இருந்து மட்டும்தான் இருக்கும். கணவன் உன்னை சந்தேகப்படத்தான் செய்வான். இதெல்லாம் தாண்டி தான் மீடியால இருக்கணும். நீங்க செலிபிரிட்டியா இருப்பதனாலே அல்லது மீடியா பர்சனா இருப்பதனாலே நீங்க பண்றத ஆட்டிடியூட்னு எப்பலாம் சொல்றாங்க. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். நம்ம கிட்ட பேசாமலே நம்ம பண்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இல்ல நம்ம போடுற போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இது சீன் போடுற பொண்ணு தான். அது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ணிடுவாங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். போட்டோலயே அவங்க ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. போட்டோலயே அதுவும் நம்ம மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டோன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இது தமிழ்நாட்டு பெண்ணே கிடையாது, இது ஏதோ மேகாலயால இருந்து வந்திருக்கு, இதுகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு முடிவே பண்ணிடுவாங்க. அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜட்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு, இந்த பார்ட்டி லைஃப் அப்படின்னாலே எங்கேயாவது எல்லாரும் வெளில போறாங்கன்னா நீ மீடியால தானே இருக்க, நீ சரக்கு அடிப்பல. அவ இருக்கிற ஸ்டைலுக்கு கலருக்கு உட்கார்ந்த இடத்துல 10 பேர் அடிப்பா, சும்மா நடிக்கிறா. நீ மீடியால தானே இருக்க, அது பண்ணுவேல இது பண்ணுவேலங்கிறது ஒரு பழக்கம் நம்மளுக்கு உண்மையாவே இல்லாம இருக்கும். ஆனா அவங்க கண்டிப்பா ஸ்டாம்ப் பண்றாங்க, நீ மீடியால இருக்கிறதுனால அது இருக்கும், நார்மலைஸ் பண்ணிடுறாங்க, நம்பிடுவாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஐயா, இந்த கண்ணாடி போடுறது எனக்கு எப்பவுமே பிடிக்கும். குழந்தையா இருக்கும்போதே நான் கண்ணாடி போடுவேன். 5வது 6வது படிக்கும் போதே படையப்பா படம் பார்த்துட்டு கண்ணாடி போடுறது வழக்கம். வீட்டுல டிவி பார்க்கும்போதே நான் கண்ணாடி போட்டு தான் உட்காந்துருப்பேன். யார் சார் வரே? இவரு தெரியல. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அசார் அசார் கொஞ்சம் கண்ணாடியை கைட்டுங்க, ரொம்ப ஆட்டிடியூடா தெரியுது, தயவு செஞ்சு கைட்டுங்க ப்ளீஸ். கொஞ்சம் கைட்டுங்க. கண்ணாடியை கைட்றா. இல்ல வெயில் கொஞ்சம் கண்ணாடியா? ரோட்ல போறவன் வரவன் வேலை பார்க்குற இடத்துல மீடியால இருக்கு, அதனால தான் கண்ணாடி போட்டி அவ்வளோத்தா சுத்துறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவே மீடியா போயிட்டான்ல, அதான் ஓவரா சவுண்ட் வச்சு கேக்குறான். என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க? எங்கெங்கயோ அடிக்கிறான், எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க? வீட்டுல ஆரம்பிச்சு இந்த கண்ணாடி வரைக்கும் பின் தொடர்ந்துட்டே இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல, கண்ணாடி கழட்டிட வேண்டியதானே? இல்ல, இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. ஓகே, இல்ல என் கண்ணு கூசுதுல, அதனால கொஞ்சம் போட்டா. ஐயா, இப்படி பேசுறதுக்கு வாய் தான் கூசணும் உங்களுக்கு ஆக்சுவலா. சார், நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன் சார், ஒரே உண்மையான இன்சிடென்ட் சார். திடீர்னு கீழே மெசேஜ் அனுப்புவாங்க, ப்ரோ தயவு செஞ்சு ஒரு ஹாய் மட்டும் போடுங்க. சரின்னு ஹாய் போட்டீங்கன்னா பின்னாடியே அண்ணா ஏதாவது சான்ஸ் இருந்தா சொல்லுங்கண்ணா. டேய், நானே சான்ஸ் இல்லாம தான் இருக்கேன். பிக்காளிப்பல நானே பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு இருக்கேன். ஏன்டா இட்லி கேக்குற? படா, ஒரு 500 ரூபாய் இருந்தா ஜிபே பண்ணுங்கண்ணா, சான்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜிபே சந்தோஷம் போதும், அப்படி கூட இருக்காங்க. என்கிட்ட பெருசா எதுவும் இல்லையா? அப்புறம் பண்ணகில்லைன்னு சொன்ன ஒரு தின்ன கூட கிடையாது உங்க அம்மா, சத்தியமா. சப்போஸ் நம்ம ரிப்ளை பண்ணலையோ இல்ல கொஞ்சம் லேட்டா பார்த்தாலோ, அண்ணா அப்போ என்ன மாதிரி பசங்க எல்லாம் முன்னேறவே முடியாதானா, நான் ஏதோ முன்னேற்றத்தை கெடுக்கிற மாதிரியோ நம்மள சபிச்சுட்டு போயிடுவான். நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க போலயே. கொத்தல்லிடா, எவ்வளவு செருப்படி வாங்கியிருப்பேன் தெரியுமா? மீடியா வெளிச்சம் சவாலானது அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்கீங்க. எதனால சவாலானது? நான் பர்சனலா சந்திச்சிட்டு இருக்க ஒரு பெரிய சவால் என்னன்னா, வீட்டுல மேட்ரிமோனியல்ல நீ போட்டு வரன் பேரண்ட்ஸ் சொன்னா, அம்மா வேண்டாமம்மா, முகத்தை போட்டோவை போட்டாலே ஃபேன்ஸ் தான் நமக்கு இது படுவாங்க, வேண்டாமா அப்படின்னு. போன வாரம் கூட 2-3 பேர் என்ன பொண்ணு கேட்டாங்க. இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போயிட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். 2 வருஷம் எதுக்கு? சங்கோதரருக்கு. நீ சினிமால இத்தனை பேர் கூட நடிச்சிருக்க, இத்தனை பேர் கூட தாலி கட்டியிருக்க. அப்படி இருக்கும்போது என் புள்ள முதல்ல தாலி கட்ட போறான். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன என் பையனை சூஸ் பண்றதுக்குன்னு சொல்லி என் கூட சண்டை போடுவாங்க. நான் சூஸ் பண்ணேன்னு சொல்லவே இல்லை. ரியல் லைஃப்ல நடந்துச்சு அது. நிஜமா? எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் ஆல்மோஸ்ட் ஒரு 15 years பேக் அவங்க குடும்பத்துல கல்யாணம். அப்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்ப அவங்க அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. கல்யாணம் ஆக போது அவளுக்கு நல்ல ஃப்ரெண்டுலாம் தெரியும். ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நீ உள்ள போயிடு, ஏன்னா சினிமாக்கார பொண்ணு அவளோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா என் பொண்ணுடைய கேரக்டரை தப்பா சொல்லிடுவாங்க, அதனால அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன். யாரோ ஒருத்தர் யாரோ வீட்டு பொண்ணு நடிகையா நடிக்கும் போது, ஒரு கதாபாத்திரத்தை பண்ணும்போது அதை ரசிக்கிற என் குடும்பம், நான் ஒரு கேரக்டரா அந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது என் குடும்பம் அதை அங்கீகரிக்காது. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. என்ன சொல்லுவாங்க உங்க வீட்டுல? அடுத்தவங்களுக்கு நீ ஒரு ஒய்ஃபா பண்றது எனக்கு பிடிக்கல, அப்புறம் எப்படி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், யார் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். முதல்ல அலைன்ஸ் எனக்கு வரும்போது பேங்க் மேனேஜர் எனக்கு வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு பொண்ணு எல்லாம் பிடிச்சிருக்கு, படிச்ச பொண்ணு ஓகே, ஃபேமிலி எல்லாம் ஓகே, ஆனா மீடியாவை மட்டும் விட்டுறணும். நான் 2009க்கு இங்க அடிச்சு பிடிச்சி ஒரு சேனல்ல ஆங்கர் ஆகி, அதுக்கப்புறம் சீரியலுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடத்த நம்ம பிடிச்சிருப்போம், நம்ம தேடி வந்த இடத்த பிடிச்சிருப்போம். தப்புன்னு ஒரே வார்த்தையில பொண்ணெல்லாம்
ஓகே, எந்த வரதட்சணையும் வேணாம், ஒண்ணுமே வேணாம், எனக்கு மீடியாவை மட்டும் விட்டுறணும் அப்படின்னாரு. ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு வேலை பாக்குற பிள்ளை சந்தேகப்படுறியே, கல்யாணத்தனைக்கு தாலி எடுத்து கொடுக்குற ஐயரை பார்த்து நீ சந்தேகப்பட மாட்டேன்? நான் சிம்பிளா ஒண்ணுதான் சொன்னேன், எனக்கு பேங்க் மேனேஜரை பிடிக்காது, நீங்க அந்த போஸ்டிங்கை விட்டுருங்க, நான் மீடியாவை விட்டுறேன். கை கொடு நான் பார்த்த நிறைய டிவோர்ஸ் கேஸ் யாரோடதுல இருந்து இருக்கும்னா மீடியா ஃபேமிலில இருந்து மட்டும் தான் இருக்குமே. பட் அவங்க வந்து ஆக்டிங்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. தெரிஞ்சுதான் எப்படி இந்த டிஸ்பியூட் எப்படி சடனா ரைஸ் ஆகுது? இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சார். அவங்க இத்தனைக்கும் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிருப்பாங்க. அவங்க நடிக்கிறத பார்த்து அவங்களுடைய அழகுல மயங்கி தான் அவங்க கல்யாணமே பண்ணிருப்பாங்க. அவ்வளோ ஒரு புரிதல் காதலிக்கும் போது இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இன்செக்யூரிட்டியால என்ன ஆயிடுதுன்னா, நம்மளை விட்டு போயிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி சண்டைக்குள்ள போயிட்டு அது கடைசியில டிவோர்ஸ் ஆயிடுது. சொல்லி ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறான். சில ஃபேஸ்க்கு அவ்வளவுதான் மதிப்பு. இவங்க எல்லாரும் சொன்னாங்க மீடியால இருக்கிறதுனால மாப்பிள்ளை கிடைக்கிறது இல்ல அப்படின்ட்டு. ஒரு லூசர் கூட எண்ட் ஆஃப் த டே நம்ம இருக்க போறது கிடையாது. என்னைய வந்து நான் மீடியால இருக்கிறதுனால ஒருத்தன் வந்து என்னை ஜட்ஜ் பண்றானா, ஃபர்ஸ்ட் இன் கேஸ் எனக்கு அவன் தேவையே கிடையாது. ஐ கெட் தட் ஃப்ரீடம் டு சூஸ். ஐ திங்க் an independent woman will not be dependent on that. நம்மள அடக்குமுறை பண்ற ஒரு ஆண் கூட அவ இருக்கணும்னு நினைக்க மாட்டா. ஸோ இன் தட் வே மீடியால இருக்கிற பொண்ணுங்க இஸ் போல்ட் enough than நார்மலா கல்யாணம் கட்டிட்டு ஒரு குடும்ப விசேஷத்துக்கு போறது. அதை விட நாங்க ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கிறோம். காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிடுற. விஷயம் என்னன்னா, நாங்க செலக்ட் பண்ற ஆளு அதுக்கப்புறம் மாறிடுறாங்க, அப்புறம் அது டிவோர்ஸ்ல போய் முடியுதுன்னு. ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, நம்ம ஒரு பர்சனை தான் லைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ண போறோம்னா முதல்ல இருந்து முடிவு வரைக்கும் நம்ம பொறுப்பு. அவனுடைய மனசு மாறுறது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க வேண்டியது வந்து நம்ம பொறுப்பு. ஸோ யூ ஹாவ் டு பி ஸ்மார்ட் enough so that அந்த பர்சன் வந்து ஷியோரா தான் நம்ம மேல இருப்பாரா, பிகாஸ் we are in media. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். எதிரில் இருக்க இன்னும் ஸ்மார்ட்டா இருக்காங்க, எப்படியாவது இவங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ட்ராப் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வச்சிருப்பாங்க. நீங்க எவ்வளவு தூரம் மாத்தி நீங்க கொஸ்டின் பண்ணி அவங்க கேரக்டர் டெஸ்ட் பண்ணா கூட அவங்க ஸ்மார்ட்டா இருந்தா அந்த ட்ராப்ல தப்பிச்சிருவாங்கல்ல ப்ரோ. அப்பனா அது வந்து விதி ப்ரோ. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. என்னென்ன விஷயங்கள் மீடியால இருப்பதனாலே குறிப்பாக சவாலா இருக்கு சார்? மீடியா பீப்புளுக்கு மீடியாலே ஒரு பிரச்சனை இருக்கு சார். என்னோட சவால் ஒன்று இருக்கு சார். இப்போ எனக்கு என்ன வயசு இருக்கும் சார்? சும்மா சொல்லுங்க சார், பரவாயில்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்க என்ன தோணுதோ சொல்லுங்க சார். இந்த கேமுக்குள்ள நான் வரலமா. அட நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சார்? சும்மா சொல்லுங்க சார். அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல சார். என்ன வயசு இருக்கும் சார்? ஒரு 30. இவளுக்கு என்ன வயசு இருக்கும் சார்? ஏமா இது என்னமா இது? ஐயோ, ஆஹா, வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? இவன் மேரிட் சார், நான் அன்மேரிட் சார். ஒரு சீரியல்ல இவளுக்கு நான் அம்மா சார். இது எவ்வளவு பெரிய சவால் தெரியுமா சார் எனக்கு? அது பண்ணும்போது நெஞ்செல்லாம் வலிக்குது சார் எனக்கு. அவங்களுக்கு நீங்க அம்மாவா? இவளுக்கு நான் அம்மா சார். இவன் மேரிட் சார், நான் அன்மேரிட் சார். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சார் எங்களுக்கு வந்து வெளியே நடந்து போறது ஒரு சவால் சார். நியாயமா வந்து நம்ம செலிபிரிட்டிஸ் அப்படின்றதால அதிகமா நம்மள டிவில பார்த்திருப்பாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா. ஸோ அவங்களுக்கு நம்மள நல்லா ரெகனைஸ் பண்ண முடியும். பட் அவங்க வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர். நம்ம ஏதோ ஒரு ஞாபகத்துல ஜஸ்ட் அப்படி பாஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு நினைப்புல நம்ம தாண்டிட்டு இருப்போம். அவருக்கு எப்படி தெரியும்னா, இதோட போறாரு டிவி, அதான் அவர் இப்படி பண்றாரு, என் பேரே டிவி ஆக்கிடுவான். நல்ல கார்பரேட் ஃபங்க்ஷன் நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கும். அது முடியும் போது அப்படியே மாறிடுவானுங்க. வந்து ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சி ஆம்பளன் கூட பார்க்காம இந்த கழுத்துக்கு பின்னாடி ஒரு கிஸ் அடிப்பான். அது ஒரு மாதிரி மீசெல்லாம் குத்தம் நமக்கு. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம டிவில சிரிச்சு ஜாலியா இருக்கும், அதே மாதிரி தான் எப்பவுமே இருப்போம்னு நினைப்போம். பட் அந்த ஹக் பண்றது மேன் ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஓகே, அவங்க வந்து மீடியா வாழ்க்கை வந்து சவாலானதுக்கு நிறைய பாயிண்ட் சொன்னாங்க. நச்சுன்னு ரெண்டு பாயிண்ட். மீடியா வாழ்க்கை இதனால ஹாப்பியா இருக்கு, அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். அதாவது ஒரு ஹியூமன், ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன தேவை? தலைமுடி நல்லா இருக்கணும், ஃபேஸ் அழகா இருக்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும், ஷூ போடணும், சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ சார். எங்களுக்கு எல்லாமே கொலாபரேஷன் சார். எல்லாமே ஃப்ரீயா வருது சார். டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலி மாலைன்னு? மேக்ஸிமம் யாரும் சைட் அடி கூட மாட்டாங்க. நமக்கு தோணல, நம்ம யாராவது பார்ப்போம், நம்மள பார்க்க மாட்டாங்க. நம்மள பார்க்கறதுக்கு நம்ம பார்க்க மாட்டோம். இது ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா யாரெல்லாம் சும்மா வந்து ஐயோ அந்த பொண்ணா கருப்பா இருக்கு அப்படி பேசினவங்க, இன்னைக்கு என் கருப்பு கலர்லாம் உங்களுக்கு தெரியல, நல்ல நல்ல அழகான பசங்களால சூப்பரா நடிக்கிறீங்கன்னு வந்து இன்னைக்கு எவ்வளவு நல்ல ஃபிகரும் இன்னைக்கு நம்மளோட ஃபேன். எனக்கு ஹாப்பியா இருக்கு, நிஜமா ஹாப்பியா இருக்கு. அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. இப்ப அவர் சொன்னார்ல, ஸ்ட்ரேஞ்சர் வருவாங்க, என்னை பார்த்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கல்ல. ரோட்ல போறேன், என்ன யாரோ தெரிஞ்சவங்க ரெகனைஸ் பண்றாங்கன்னா நான் கண்டுக்காம போனா கூட என் பின்னாடியே வந்து போட்டோ எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஜாலியா இருக்கும். என்னடி சொல்ற?
நீ என்ன சொல்ற? நான் கண்டுக்கலனா கூட அவங்க என்ன துரத்திட்டு வந்து என் கூட போட்டோ எடுக்கிறாங்க. அது எப்படிங்க ஜாலியா இருக்கும்? அது ஏன் ஜாலியா இருக்குன்னா, என்னடா இவ்வளவு சீரியல் நடிச்சிட்டு இருக்கோம், ஒருத்தங்க கூட நம்மளுக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறானேன்னு போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்து போட்டோ எடுக்கும்போது அப்ப கஷ்டமா இருக்குமா ஜாலியா இருக்குமா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? செல்ஃபி எடுக்கும்போது நீங்க ஹாப்பியா இருக்குன்னு சொல்றீங்களே, அப்புறம் ஏன் அந்த செல்ஃபி 100 செல்ஃபிக்கு மேல போனதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம மாஸ்க் போட்டு போறோம்? அப்போ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சேலஞ்சா இருக்க போய் தான் நீங்க மாஸ்க் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அது சேலஞ்சா பார்க்க கூடாது சார். ரொம்ப வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டது வந்து அந்த ஆடியன்ஸ் நம்மளை ரசிச்சு பாக்குறாங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். உனக்கு என்ன அவ்வளோ திமிரு, அந்த செல்ஃபி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு நீ மீடியாக்கே வந்திருக்க கூடாது. மீடியால இருக்கேன்னா உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு லேட் ஆகத்தான் செய்யும். கணவன் வந்து உன்னை வெயிட்மா, கணவன் வந்து உன்னை கூட பேசுறேன், அறிவில்ல. கணவன் வந்து உன்னை சந்தேகப்படத்தான் செய்வான். இதெல்லாம் தாண்டி தான் மீடியால இருக்கணும். இது என்ன தலைப்புச் செய்தியா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க? நீ ஒவ்வொரு தடவையும் வந்து எனக்கு செல்ஃபி எடுக்க கஷ்டமா இருக்கு, என்னை 4 பேர் வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தேன்னா நீ அங்கேயே தான் இருப்ப, நீ வளர முடியாது. சும்மா அட்வைஸ் பண்ணக்கூடாது உனக்கு. போ போ. மீடியால இருக்கவங்க பார்க்கிறதுக்கு நல்ல ஸ்மைலிங் ஃபேஸா ஜாலியா இருக்க மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு டிப்ரெஷனும் அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸும் உள்ளவங்களா இருப்பாங்க. உங்களுடைய பதில் என்ன? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எல்லாருக்குமே டிப்ரெஷன் ஒன்று இருக்கு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இன்னொன்னு, நம்ம காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு நம்ம வேலைக்கு போவோமா, நம்மளுக்கு சப்ஸ்டியூட்டா வேற ஒருத்தர் வந்துருவாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்காங்க சீரியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நாளைக்கு இவருக்கு பதில் இவர் அப்படின்னு போடுறோம்னு அந்த மனசு இருந்தாலே டிப்ரெஷன் கண்டிப்பா வந்துடும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த நிலையான மீடியா லைஃப்ன்றது நிலையான வாழ்க்கையே கிடையாது. நக்குல் சொல்றது கரெக்ட் தானே. ஒரு கதவு அடைச்சா மறு கதவு திறக்குங்கய்யா. அந்த நம்பிக்கை எப்பவுமே எங்களுக்கு இருக்குங்கய்யா. 1008 சீரியல் இருக்கு, 1008 படம் இருக்கு, 1008 சீரிஸ் என்னென்னமோ இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஓபன். 4 சீரியல் நடிச்சவ நீ சொல்ற, ஆனா நாங்க அப்படி கிடையாதுமா. ரத்தடி படணும். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடி படணும். மேலுக்கு தான் தெரியும், நீங்க ஃபீமேல்ன்றதால அது மாதிரி இஷ்டமா பேசுறீங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். மீடியால இருக்கிறதுனால என்ன இயல்பு தனியா மிஸ் பண்றீங்க? சார் சில ஊருக்குலாம் வந்து நம்ம ஒரு கெஸ்டா போயிருப்போம். இந்த ஆடியன்ஸ் வந்து சிலர் நல்ல ஆடியன்ஸ் இருப்பாங்க, சிலர் குடிச்சிட்டு வந்திருப்பாங்க. எல்லாரையும் சொல்ல முடியாது. ஸோ குடிச்சிட்டு வந்துட்டு நம்ம மேடையை விட்டு கீழே இறங்கி வரும்போது, மேடம் ஒரே ஒரு தடவை கை கொடுங்களேன், ஒரே ஒரு தடவை கை கொடுங்களேன்னு ஃபுல்லா குடிச்சிருப்பாங்க. கை கொடுங்க, கை கொடுங்க, கை. அப்படி கை கொடுங்க அப்படின்னும் போது நம்ம கொடுக்காம போயிட்டா அசிங்கமா பேசிடுவாங்க. நம்மள கெட்ட வார்த்தையில எல்லாம் நம்மள பேசியிருக்காங்க. சாரி முந்தானியை புடிச்சுலாம் இழுத்துருக்காங்க. அதுக்காகவே நம்ம இயல்பை மீறி குடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுமே நம்ம கை கொடுக்குற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ அந்த இடத்துல என்னோட இயல்பை வந்து நான் தவறிடுறேன் சார். நீ வருத்தப்படாத செல்லம். நோ 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 நோ. அவங்க சொன்னது தான் கரெக்ட் தான் சார். நிஜமாவே இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால தான் வெளில வந்து தப்பாவும் போர்ட்ரே ஆகுது, குட்டாவும் போர்ட்ரே ஆகுது. ஓகே, நீங்களே ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களேன், இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? எனக்கு மற்றவங்களோட ஒப்பீனியன் பற்றி கவலையே கிடையாது, துளி கூட கவலை கிடையாது. நான் என் லைஃப்பை நான் வாழ்கிறேன், நான் எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். என்னை நல்லவன்ட்டு நான் நினச்சா போதும், என்னை மற்றவங்க நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்படிதான் இருக்கணும் லைஃப்ல, எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்க்கணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.